Hi. இந்த ஏப்ரல் மே வந்துச்சுனாவே எல்லாருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு மந்த்துங்க. ஏன்னா வந்து இந்த ஏப்ரல் மேன்னு சொன்னாவே நம்ம எல்லாரும் ஒகேஷன், ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுறது, சொந்த ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி பல விஷயம் அந்த 2 மாதம் வந்து பயங்கரமாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக காலையில் எழுந்திரிக்கணும், சீக்கிரம் போகணும், வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜஸ்க்கு போகணும். ஸோ இந்த மாதிரி நிறையா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஸோ அந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு வாரம் இல்லைனா 2 வாரம் ஒகேஷன் லீவுன்னு எடுத்துகிட்டு நம்ம வெளில போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுலாம் வருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு பீச்சுக்கு போவோம், இல்லைனா வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போவோம். இந்த போஸ்ட் ஒகேஷன் ஸ்கின் கேர் அதாவது என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஷி ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட்லஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த ஒகேஷன் சொன்னீங்கன்னாவே எல்லாரும் வந்து இந்த பீச் சைடு இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை விட்டால் குழுகுழுன்னு ஹில் ஸ்டேஷன் பக்கம் போகிறதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க. இல்லைனா வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு போவோம். ஸோ அதர் கண்ட்ரீஸ் மெயினாக வந்து சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ 1-2 மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் வந்து நம்மளுக்கு பயங்கர சூடாக இருக்கும். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடு தெரியாது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல. அதுவும் இந்த ஏப்ரல் மேன்னு வந்துச்சுனாவே சுட்டு எரிச்சு கறி ஆக்கிடும். அந்த மாதிரி ஒரு கிளைமேட் நம்ம இந்தியாவில். ஸோ இந்த கிளைமேட்டில் இந்த ஒகேஷன்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் நம்ம என்ஜாய் பண்ணணுமே. ஸோ அதெல்லாம் பார்க்காம தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தாங்க தெரியும் அதோட பின்விளைவுகளெல்லாம் என்னென்னு. நான் ஊருக்கு போகும்போது அவ்வளோ அழகாக ஆப்பிள் மாதிரி போகும். ஸோ போயிட்டு வந்து பார்க்கும்போது ராப்பிச்சக்காரி மாதிரி தான் வீட்டுக்குள்ளே நுழைவோம். பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஃபுல்லாக அண்டரை இருக்கும். ஸோ ஃபோர்ஹெட்லலாம் ஃபுல்லாக டேனாக இருக்கும். இந்த பாருங்கள் டேனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறையா பிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5, ஸோ 6, 7, 8ன்னு நிறைய டைனி பம்ப்ஸு, ஆக்னிஸு பயங்கரமாக வந்துடும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பயங்கரமாக முடிச்சு தவிச்சு போயிருப்போம். மாதிரி ஒகேஷனுக்கு போகிறது ஒரு பக்கம் பயங்கர ஜாலியாக இருந்தாலும் போயிட்டு வந்து நம்ம ஸ்கின்னை பார்க்கும்போது ஐயோயோயோ அப்படி ஒரு வீணாக போய் கிடக்குங்க. போகும்போது எப்படி இருந்தேன், வரும்போது இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி அப்படி கன்றாவியாக இருக்கும். ஸோ நம்ம போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு ஜாலி மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக பாத்ரூம் வரும்னு சொல்லிட்டு தண்ணியே குடிக்க மாட்டோம். மிஞ்சி போனால் 1 லிட்டர் கூட குடிச்சிருப்போமாங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு. ஸோ அதே மாதிரி வெயில் குளிரெல்லாம் பார்க்காம பயங்கரமாக நடந்து போய் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகி நம்ம ஸ்கின்னை வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகி கிடக்கும். அதுவும் இல்லாமல் சில வெக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா பூல் வெக்கேஷன் மாதிரி. ஸோ அது சொல்லவே தேவையில்ல. பூல் வாட்டர், ஸ்விம்மிங் பூல் வாட்டரில் குளோரின் மருந்தை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலேங்க அந்த தண்ணியில் வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது அதில் குட்டி பசங்கள்லாம் உச்சா போனாங்களா, இல்லைனா வந்து என்னென்ன பண்ணி வச்சாங்க, உமன்ஸ்க்கெல்லாம் பீரியட் இருந்ததா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மண்டையிலலாம் எனக்கு ஓடும். ஸோ எல்லாருக்கும் ஓடுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த குளோரின் வாட்டரில் எனக்கு வந்து ரேஷஸே வந்துடும் கையில். நல்லா ரெட்டாக வேறு ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணும் ஸ்கின்னை. அதுவும் இல்லை சுகரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நல்லா கார்விங்ஸில் சாப்பிட்டுட்டு நம்மளோட கட்டையும் சேர்த்து நம்ம வீண் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதனால் வரைக்கும் நம்ம ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, நல்ல ரிச் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட் டயட்டில் இருப்போம், நல்லா தூங்கியிருப்போம், அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிச்சிருந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெகுலராக நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வருவோம். ஆனால் ஒகேஷன்னு வந்தோம்னா அப்போ வந்து தூக்கம் ஃபஸ்ட்டு இருக்காது. வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப இந்த 10 ஹவர்ஸ் ட்ராவல், 11 ஹவர்ஸ் ட்ராவல், இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது முழிச்சே நம்ம டயர்ட் ஆகிடும். நம்ம ஸ்கின்னும் டயர்ட் ஆகிடும். வெயில் நேரத்துலலாம் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நம்ம ஸ்கின் பயங்கரமாக டேன் ஆகிடும், ரெட்டிஷ் ஆகிடும். ஸோ இன்ஃப்ளமேஷன் நிறையா இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட புது ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நம்ம கட்டு பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஃபுட்டு ரொட்டீன் டயட் எல்லாமே மாறி போய்டும். இந்த மாதிரி எல்லாமே டோட்டலாக மாறுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து அதுக்கு பயங்கரமாக வந்து எஃபெக்ட் ஆகும். ஃபேஸில் இந்த மாதிரி நிறைய ஆக்னிஸ் வர்றது, டேன் ஆகிறது, ரேஷஸ், சென்சிட்டிவிட்டி, அன்இவன் ஸ்கின், பார்த்திங்கன்னா ட்ரைனஸ், டல்னஸ், டீஹைட்ரேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்க. ஸோ எனக்கு இந்த விஷயம்லாம் ஆனதுனால நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறத நீங்களும் வந்து பண்ணுங்கள். போஸ்ட் ஒகேஷன், அதாவது நேற்று தான் வந்து ஊரில் இருந்து வந்தேன். ஸோ ஐயோ கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு என்னோடய ஸ்கின் இப்படியெல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு உடனே போய் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணி பழசு வந்தது போனது எல்லாத்தையும் எல்லாம் போடுறதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒகேஷன் டைமில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். மார்னிங் நேரத்தில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள், ரீஅப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெயிலில் இருக்கிறீங்களோ இல்லை ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறீங்க
பண்ணுறீங்களோ இல்லைனா வந்து ரொம்ப ஹில் ஸ்டேஷனில் சில்னஸில் இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒகேஷன் டைமில் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அது 10 மணியோ 12 மணியோ டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஒகேஷனில் இருக்கும்போது சீரமெல்லாம் தயவு செஞ்சு போட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் ஒகேஷனில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இந்த ஒரு டிப்ஸ் நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு வச்சிருந்தேன் சொல்லணும்னு. ஸோ அது மாதிரி போஸ்ட் ஒகேஷன் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 2-3 நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களோட மாய்ஸ்சரைசர் போடுங்க. அதுவும் செரமைடு பேஸ்டில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா அது ரொம்பவே வந்து உங்களோட ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹீல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு வாரம் கழித்து ஃபஸ்ட்டு பண்ண போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பீலிங். ஸோ இந்த கெமிக்கல் பீலிங் என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ஸில் இருக்கிற அழுக்கு, டர்ட்டு, ஸோ இதெல்லாத்தையும் எடுக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டேனை ரிமூவ் பண்ணும். எக்ஸஸ் ஆயில், சீபம் எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்மளோட ஆயிலே ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ அதை எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த கெமிக்கல் பீலிங் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர்னால் கெமிக்கல் பீலிங் 15% ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் 2-3 வருஷம் யூஸ் பண்ணி பழகினவங்களாக இருந்தால் அட்வான்ஸ் லெவல் வந்து போகலாம். ஸோ நான் வந்து பிகினர் லெவலே பெட்டர்னு தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. இது எப்படி யூஸ் பண்ணுவோம் என்னமா எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கெமிக்கல் பீலிங் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து சீரம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு படுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், கெமிக்கல் பீலிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதத்தில் இந்த மாதிரி 2-3 தடவை நம்ம பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருந்த இந்த ஒகேஷனுக்கு போயிட்டு வந்த டேன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் எப்பயும் போல் மார்னிங் நேரத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறதும், அதேமாரி நைட்டு நேரத்தில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சீரம் போட்டால் உங்களோட டேனை இன்னும் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஜிக் சீரம், அதுக்கப்புறம் நியாசினமைட் சீரம். ஸோ உங்களுக்கு ஆக்னி இல்லவே இல்லை, என்னோடய ஸ்கின் நார்மலாக இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து வைட்டமின் சி வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டேனை ரிமூவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஆக்னி போன் ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நியாசினமைட் சீரமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா என்னோட ஸ்கின்ல ரொம்பவே டேன் ஆகிடுச்சு, பிக்மெண்டேஷனாக இருக்குது, நான் ஆல்ரெடி வந்து கோஜிக் சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோஜிக் சீரமும் வந்து யூஸ் பண்ணலாம். அதை டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 3 சீரத்தை தவிர இந்த ரெட்டினால், அதுக்கப்புறம் இந்த கிளைகாலிக் சீரம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உங்களோட ஸ்கின்னை வந்து ஃபர்தராக டேமேஜ் பண்ணும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணாலும் கூட. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு ஒரு 10-15 நாளைக்கு வரையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற சீரமெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்டிலாக எந்தெந்த சீரமெல்லாம் உங்களுக்கு போட்டால் ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் பண்ணாதோ கூல் பண்ணுமோ அந்த மாதிரி சீரமெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹைலரோனிக் சீரம் கூட யூஸ் பண்ணலாம். யாருக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஹைலரோனிக் சீரம் யூஸ் பண்ணும்போது அதனால் ஹீல் பண்ணி ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது சீரம்ங்கிற பொறுத்தவரையும் இது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். பட் முடிஞ்ச அளவுக்கு மாய்ஸ்சரைசர், செரமைட் பேஸ்டு இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும், பேரியரை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். டக்குன்னு ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வருதுன்னா அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மாதிரி தான் வந்து என்னோடய போஸ்ட் வெக்கேஷனில் வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து ட்ரீட் பண்ணேன். ஸோ அதையும் தாண்டி நான் வந்து அந்த வெக்கேஷனில் நம்மளுக்கு நிறைய தூங்கியிருக்க மாட்டோம். நல்ல ஒரு 8 மணி நேரம் தூங்க ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி தண்ணி நிறையா குடிச்சிருந்துருக்க மாட்டோம். நல்ல ஒரு 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிங்க. ஸோ அந்த மாதிரி டயட்டை வந்து ஃபாலோவே பண்ணியிருக்க மாட்டோம். கண்ணா பின்னான்னு சாப்பிட்ருப்போம், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்போம், நிறைய மைதா இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்போம். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் வெக்கேஷனில் ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிடாம, சுகரி ஃபுட்ஸும் சாப்பிடாம நம்ம டீடாக்ஸாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம கட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறது நிறைய சுகரி இருக்கிற ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. நார்மலாகவே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வெக்கேஷனுக்கு அப்புறமும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கா ஒரு நாள் வந்து ஓகே, பட் ஆனால் வெக்கேஷனில் நம்ம அப்படி இருக்க முடியாது, எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.